தமிழ் என்று வரும்போது தமிழ் இனத்தை சார்ந்திருக்கின்ற நாம் தான் தமிழ் என்பது நமக்கு உயிரோடு கலந்த ஒன்று. நாம் மட்டும்தான், நம்முடைய இனம் மட்டும்தான் தமிழ், தமிழன், தமிழரசி இப்படியெல்லாம் தமிழோடு சேர்த்து பெயர் வைத்து சொல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இனமாகத்தான் இருக்கும். ஏன் நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நம்முடைய பேருங்க அண்ணா பெயரே வைத்திருக்கார் என்று சொல்லும்போது அந்த தமிழோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை முழுமையாக அறிந்த இனம் நாம். குறிப்பாக முழுமையாக அறிந்த ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு பெற்றிருக்கின்றது. எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், செம்மொழி என்று அழைக்கக்கூடியதற்கு எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் என்று சொன்னாலும் அவையெல்லாம் இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்முடைய தமிழாக இருந்தாலும் சரி, சீன மொழியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் இலக்கணத்தை போற்றி பாராட்டுகின்ற, உயர்த்தி பிடிக்கக்கூடிய மொழிகள் இவைகள் எல்லாம். இலக்கணம் என்று வரும்பொழுது ஒரு காலத்தில் மற்ற மொழிகளெல்லாம் கடவுளையும் அரசர்களையும் பற்றி பேசும் அதிகப்படியாக. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கணத்திற்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய சிறப்பு என்பது பாமர மக்களையும் பேசி இலக்கணம் எதுவென்று சொன்னால் அது ஒரு தமிழ் இலக்கணம் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் யாரும் ஒரே யாவரும் கேளீர் என்று நாம் சொல்வது போல நாம் எங்கேயுமே நம்ம மதமோ சாதியோ சார்ந்து நம்முடைய தமிழ் சொல்லித்தராது. அறம் என்ன என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மொழியில் இன்றைக்கி நாமெல்லாம் பெருமையோடு சொல்லணும். மொஹஞ்சதாரோ காலத்திலே பல தமிழ் சொற்கள் இருக்கிறதாக மொழி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழ் எழுத்து மொழியாக இருந்தது என்கின்ற பெருமையை பெற்றவர்கள் நாம். இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியாக மயிலாடும்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிமு 1015 பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழர் இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் என்கின்ற பெருமையை பெற்றவர்கள் நாம் அனைவருமே. அதனால்தான் நீங்கள் பேசிய நம்முடைய அண்ணன் லியோனி அண்ணன் சொன்னது போல் அந்த செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை முத்தமிழ் கலைஞர் பெற்று தந்ததுக்கு பிறகு அது என்னால் தான் நடந்தது, நான் தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் அவர் சொல்லலை. அதை இதற்காக நீண்ட நெடிய காலம் போராடிய அறிஞர்கள், பரிதிமார் கலைஞர் போன்ற அறிஞர்கள்லாம் இதற்கு காரணம். அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் முத்தமிழர் கலைஞர் 1970 தமிழ்தாய் வாழ்த்து என்று நீராறும் கடலோடத்தை நம்ம சொல்லிட்டோம். நம்ம இன்றைக்கு அந்த வழியில் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில பாடலாக இன்றைக்கு நம்முடைய நீராறும் கடலோடத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அதனுடைய நீட்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற, ஏன்னா எல்லா மொழியிலும் பார்த்திங்கன்னா கலப்பணம் வந்துவிட்டது. ஆங்கிலம் நாம் பேசும்போது ஆங்கில வார்த்தையை தவிர்த்து நம்மளால் பேச முடியல. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆங்கிலம் வந்து விடுகின்றது.